ஹாய்ங்க. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, ஓசாகாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன சிட்டி, கோபேன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல தாங்க இருக்கோம். இந்த நியூ இயர் ஹாலிடேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபேமிலியா கோபேல ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த ஏர்பிஎன்பில தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஏர்பிஎன்பியோட ஹோம் டூர் தாங்க பார்க்க போறோம். இந்த ஏர்பிஎன்பியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அவேல தாங்க இருக்கு. இது ஆக்சுவலா என்ன பெட்டின்னு தானே பார்க்குறீங்க. இந்த பெட்டியில தாங்க நம்ம குப்பைய வைக்கணும். ஸோ இந்த பெட்டியில பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் இந்த மக்கும் குப்பையும், பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் தாங்க இந்த மாதிரி கவர்ல போட்டு வைக்கணும். அதுக்கு பக்கத்துல இருக்க பெட்டியில பார்த்தீங்கன்னா, கேன்ஸு, பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸுங்க. இதெல்லாம் மட்டும் தான் இந்த பெட்டியில வைக்கணுங்க. யூசுவலா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ரோட்டு பக்கத்துல தாங்க குப்பை தொட்டி இருக்கும். பட் ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி குப்பை பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல நம்ம இந்த மாதிரி பிரிச்சு போட்டோம்னா, எல்லா நாள் வந்து அந்த கார்ப்பரேஷன்காரங்க வந்து குப்பையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி குப்பையை செப்பரேட் பண்ணி வைக்கும்போது கார்ப்பரேஷன்காரங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக போங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேபியை கேரி பண்ணுறதுக்கு இந்த பேபி ட்ராலியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேன்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா டவுன் ஹவுஸுங்க. இங்கிலீஷ் பேராக இருக்கவே நம்மளுக்கு மைண்டில் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா பேர் வந்து சான்மோமியான்னு சொல்லிட்டுங்க. அதுதான் அவங்க ஜாப்பனீஸ்ல எழுதியிருக்கிறாங்க. அந்த நேமுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, குட்டி பாக்ஸ் மாரி இருக்கு பாருங்க. அதுதாங்க யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா பெல் அடிக்கிறதுக்குங்க. பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, சின்ன போஸ்ட் பாக்ஸு. அதுக்கு சைடுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அழகா கொடையும் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இப்போ வின்டர் இருந்தாலும் அடிக்கடி மழை பெய்யறதுனால இவங்க அழகா கொடையும் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட மெயின் டோரே. நான் சில ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், ஜப்பானில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலே இல்லைங்க. இந்த ஷார்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இன்னொன்று இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீ எதுவுமே இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான். ஸோ அதே மாதிரி நம்ம டோர் உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி லாக் பண்ணுறது தாங்க பார்க்குறோம். இதுவே ஆக்சுவலாக ஒரு ஸ்மார்ட் டோர் தாங்க நான் சொல்லுவேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நாபை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திருப்பினா லாக் ஆகிடுங்க. திருப்பி இன்னொரு நாபை கொடுத்துருக்காங்க. அதே நம்ம லெஃப்ட்டில் திருப்பினா கம்ப்ளீட் சேஃப்டிங்க. நம்ம ஊர் மாதிரி பூட்டு சாவி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வெரி சிம்பிள் லாக் சிஸ்டம் தாங்க. ஜப்பானுக்கு தகுந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ வைக்கிறதுக்குலாம் நல்ல ஸ்பேஷியஸாக இடம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சைடில் இருக்க ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டுட்டு போகிறதுக்கு மட்டும்தாங்க. இதுவும் இந்த ஏர்பிஎன்பி ஓனரே ப்ரொவைட் பண்ணது தாங்க. அதே மாதிரி நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்லிப்பர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஆக்சுவலாக இந்த வீட்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஜாப்பனீஸ் வீட்லேயும் இந்த மாதிரி தாங்க 2 டைப் ஆஃப் செருப்பு இருக்குங்க. ஒன்று வீட்டுக்கு உள்ளேயும் ஒன்று வீட்டுக்கு வெளியில் போட்டு போட்டுருக்கோம். ஹாய்ங்க, நான் தான் அது இன்கேஸ் ஒன்றிங். அதே மாதிரி நம்மளுக்கு அழகாக மிரரும் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். வெளியில் போகிறதுக்குன்னா ஒரு குவிக் செக் பண்ணிட்டு போகிறதுக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும் ஜப்பானில் வின்டர் சீசன் சொல்லிட்டு எல்லா நாளும் டிகிரி பார்த்தீங்கன்னா மைனஸில் தாங்க போகுது. ஸோ இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எடுத்துகிட்டு. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க க்ளாசெட்டில் பார்த்தீங்கன்னா பேபிக்கு தேவையான பொருட்கள், அயன் பாக்ஸு, அயன் போர்டு, ஃபேன் கூட வச்சுருக்குறாங்க. நம்ம இந்த குளிரில் ஃபேன் யூஸ் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நல்ல மனசு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த க்ளாசெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாங்க ஃபஸ்ட்டு கெஸ்ட் ரூம் இருக்குது. கெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக தாங்க இருக்கும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெட்ரூம்ங்க. நல்ல அழகான லேம்ப்ஸு, வாலில் மாட்டிருக்க பெயிண்டிங்ஸு, ஏசி உள்பட வருதுங்க. ஸோ நம்ம இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த கெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாஷ்ரூமும் பாருங்களேன், வாஷ்ரூமுக்குள்ளேயும் ஒரு செருப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு போட்டுருக்க செருப்பு போடாமல் வாஷ்ரூம்குள்ளே இருக்க செருப்பு தாங்க நம்ம யூஸ் பண்ணோம். இதுலேயும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காங்க பாருங்களேன். அதுலேயே அழகாக எழுதியும் வச்சுட்டாங்க டாய்லெட்டுக்கு மட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைல் டாய்லெட்டுங்க. ரொம்ப காம்பேக்டாக இருந்தாலும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னொன்று உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸில் தாங்க நம்ம கண்ட்ரோலே பண்ணோம். வாஷ்லெட்லேருந்து சீட்டோட ஹீட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து ஃப்ளஷ் வரைக்கும் எல்லாமே பட்டன்ஸில் தாங்க. பாத்ரூமில் கூட இவங்க பாருங்க டெக்னாலஜி வச்சுருக்குறாங்க. சரிங்க, இப்போ நம்ம பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோமா? இந்த ஸ்டேர் கேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவான ஸ்டேர் கேஸ் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வயசானவங்களாம் நடந்து போகிறதுக்கு அங்கே கைப்பிடியும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இன்கேஸ் ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டாலும் அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ரைட்டில் போனோம்னா நம்ம கிச்சன் அண்ட் லிவிங் ரூம். இதே நம்ம லெஃப்ட்டில் திரும்பினோம்னா தேர்ட் ஃப்ளோருக்கு போயிடலாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஹேண்டில் வச்சுருக்குறாங்க பிடிச்சிட்டு ஏற்று. தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம்ஸ் இருக்குங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பெட்ரூமோட ரொம்ப பெருசுங்க. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்குங்க. மொத்தம் 2 பேர் இருக்கலாம். ஆக்சுவலாக அங்கே 2 பேர் இருக்கலாம்னு போட்டிருக்காங்க. பட் இந்த ரூம் சைஸுக்கு 4-5 பேர் கூட இருக்கலாங்க. இவ்வளோ பெருசு. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாக்கின் கிளாஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வித் ஒரு சின்ன பால்கனியோங்க. ஸோ இந்த ரூமு பக்கத்தில் நமக்கு 3வது ரூம் இருக்குங்க. இதுதாங்க நம்ம இந்த வீட்டோட லாஸ்ட்டு ரூமே. இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸான டபுள் பெட்ரூம்ங்க.
இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பால்கனி இல்லைங்க, அதுக்கு பதிலாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஏசி. அதுக்கப்புறம் இந்த அழகான ஒரு பெரிய வாட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கடைசி 4வது மாடிக்கு போவோமா? இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 4வது மாடி வரைக்கும் ஏறி இறங்கினாலே போதுங்க, வெயிட்லேருந்து எல்லாமே குறைஞ்சிடும். இங்கேயும் பார்த்தீங்களாங்க செருப்பு வச்சுருக்குறாங்க. இந்த செருப்பு போட்டுட்டு தாங்க நம்ம மொட்டை மாடிக்கு போனோம். வீட்டுக்குள்ளே போட்டிருக்க செருப்பு போட்டுட்டு நம்ம மொட்டை மாடிக்கு போகக்கூடாதுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கும் நம்மளுக்கு லாக் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி ரீசன்ஸுக்கு. அவ்வளோதாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம மொட்டை மாடியில் இருக்க ரூஃப் டாப்க்கு வந்துடுவோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க டேபிள் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேமிலி ஏதாவது ஒரு டின்னர் பார்ட்டியோ இல்லை பாபக்யூ எதாவது பண்ணணும்னா இந்த ரூஃப் டாப்பில் வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ நாங்கள் இருக்க இந்த ஏர்பிஎன்பியும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியானால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் பில்டிங் தாங்க சுற்றி. இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அவசரமாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மினிமம் ஒரு 80 ஃப்ளோர்ஸாச்சும் இருக்கோங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். கொஞ்சம் நாளாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கனால நாங்கள் இந்த ரூஃப் டாப் பக்கமே வரலங்க. மழையை கொஞ்சம் ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சுன்னா நம்ம உள்ளே போயிடலாங்க. அதே மாதிரி நம்ம உள்ளே வந்துட்டு உள்ளே இருக்க டோர் லாக் போட்டுட்டு ரூஃப் டாப்பில் யூஸ் பண்ண செருப்பை வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ண செருப்பை போட்டுக்கிட்டு கீழே போகலாங்க. இப்போ நம்ம 4th ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு போகலாங்க. அங்கே தான் நம்மளுக்கு கிச்சனு, லிவிங் ஸ்பேஸு, ஷவர் ரூம், வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே அங்கே தாங்க இருக்குது. இப்போ நம்ம 2nd ஃப்ளோரில் இருக்கோங்க. 2nd ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ்ரூம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாஷ்ரூம்லேயும் பாருங்கள் செருப்பு வச்சுருக்குறாங்க வாஷ்ரூமுக்குள்ளேயே. இந்த செருப்பு போட்டுட்டு தாங்க இந்த வாஷ்ரூம்குள்ளே நம்ம போகணும். இந்த டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டைல் டாய்லெட் தாங்க. இந்த ஹோல் டாய்லெட்டே அங்கே இருக்க பட்டன்ஸில் தாங்க நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த பாத்ரூம் டோரும் பார்த்தீங்களா ஸ்லைடிங் டோருங்க. இப்படி லெஃப்ட்டுக்கு ஸ்லைட் பண்ணால் க்ளோஸ் ஆகிடுது. செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த கிச்சனுக்கு பின்னாடியே இவங்க ஷவர் ரூம் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இவங்க ஷவர் ரூம் மட்டும் கொடுக்காத ஒரு வாஷ் பேஷன் ப்ளஸ் வந்து வாஷிங் மிஷினும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாஷிங் மிஷினும் பார்த்தீங்கன்னா சாதாரண வாஷிங் மிஷின் இல்லைங்க. ஸோ இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்ஜென்ட்டே போட வேணாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினே நம்மளுக்கு க்ளோத்ஸை ட்ரையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு காய வைக்கிற வேலை மிச்சங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எத்தனை பட்டன்ஸ் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ப்ளஸ் நமக்கு இந்த வாஷ் அண்ட் ட்ரை பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை அழுத்திட்டா மட்டும் போதாங்க, நம்மளுக்கு வாஷ் பண்ணி நல்லா அழகாக ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இது தாங்க ஷவர் ரூமே. இந்த ஷவர் ரூம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைஃபையாக இருக்குங்க. இங்கேயே இவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஷவர் ரூமில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ஃப்ளோருங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ளோரில் நடந்தோம்னா ரொம்ப வார்மாக இருக்குங்க. ப்ளஸ் நீங்கள் பாருங்கள் இங்கேயே இவங்க எத்தனை பட்டன்ஸ் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த பட்டன்ஸ் எல்லாமே வாட்டர் டெம்பரேச்சர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவியும் வச்சுருக்குறாங்க. டிவி பார்த்துட்டு ஷவர் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குல்ல? பாத்ரூமில் கூட ஒரு டிவி வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக தாங்க இருக்குது எனக்கே. ஜப்பானாலே டெக்னாலஜி தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் பாத்ரூம்லேயும் இவ்வளோ டெக்னாலஜி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஷவர் ரூமில் இருக்க பட்டன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அழகாக மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மேனுவல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டங்க. ஸோ இதுதாங்க நம்மளோட அழகான கிச்சனு. செம்ம ஸ்பேஷியஸு, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ராவில் பார்த்தீங்கன்னா கப்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேட்ஸு, கிண்ணம், பவுலு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பீங்கான் தாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ட்ராயரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபோக்கு, ஸ்பூன்ஸு, கரண்டி உள்பட வச்சுருக்குறாங்க. அதேமாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டப்பாங்க, பாத்திரம் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. எதாவது குக் பண்ணி எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்க நம்மளுக்கு டோஸ்டரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோஸ்டர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டை வந்து இந்த டோஸ்ட்டில் தாங்க டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள் நிறைய ப்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கருங்க. இவ்வளோ அழகான ரைஸ் குக்கர் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டன் சிஸ்டம் தாங்க. நம்ம ரைஸ் போட்டு அந்த ஒரு பட்டன் அழுத்தினா போதும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு கெட்டிலும் கொடுத்துருக்குறாங்க. என்னடா நம்ம ஊர் ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இது நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்வீட்ஸ் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாமான் கழுவுறதுக்கான ஸ்பேஸுங்க. நம்மளுக்கு இந்த டேப்லேயே சுடு தண்ணியும் சில்லு தண்ணியும் சேர்ந்தே வந்துடும். அதே மாதிரி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி சிங்கில் வர டேப் வாட்டர் நம்ம குடிக்கலாங்க. ஜப்பான் தண்ணி எல்லாமே பியூரிஃபை தான் வரும். வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சக்கரை கிழங்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னதுனால நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்கோங்க. இது எல்லாமே வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஜப்பானில் யூஸ்வலாகவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாடல் மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்வும் கொடுத்துருக்குறாங்க. என்ன விருப்பமோ அது எல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான சிம்னியும் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஷ் வாஷரும் கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிளேட்லாம் இதில் போட்டோம்னா நமக்கு அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் தாங்க எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாப்பனீஸ் படிக்க தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தாங்க யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரில்லும் கொடுத்துருக்குறாங்க. ஃபிஷ்ஷு இல்லை சிக்கனு நம்மளுக்கு எதாவது க்ரில் பண்ணி பார்க்கணும்னா இதில் வச்சு நம்ம க்ரில் பண்ணிக்கலாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான பெரிய ஃப்ரிட்ஜே கொடுத்துருக்குறாங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவனும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சூடும் பண்ணிக்கலாம். எதாவது கேக் பண்ணுறோம்னா பேக்கும் பண்ணிக்கலாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டிங்க. அவங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். நீங்கள் குப்பை போடும் போதே செப்பரேட் பண்ணி தாங்க போடணும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி போடும்போது கடைசியில் நம்ம அந்த குப்பை தொட்டியில் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி கார்ப்பரேஷன்காரங்களும் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீட்டோட கிச்சன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டைல் கிச்சன் தாங்க நான் சொல்லுவேன். கிச்சனில் இருந்துகிட்டே நம்ம லிவிங் ரூமை பார்க்க முடியும். இதுதாங்க நம்மளோட லிவிங் ரூமு. இவங்களே அழகாக நம்மளுக்கு சோஃபா அதே மாதிரி பெரிய ஸ்மார்ட் டிவியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி 10 இயர்ஸ் ஓல்டுங்க. பட் பார்த்தா ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கட்டி முடிச்ச மாதிரி தானே இருக்குது. எங்கேயுமே ஒரு டஸ்ட்டோ தூசியோ எதுவுமே பார்க்க முடியலங்க. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நான் ஷவர் ரூமில் கூட சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஃப்ளோர்ஸ் எல்லாமே ஹீட்டட் ஃப்ளோருங்கன்னு சொல்லிட்டு. அதோட கண்ட்ரோல் எல்லாமே இங்கே தாங்க கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யாரும் என்ட்ரன்ஸில் பெல் ஆச்சுன்னா நம்ம இங்கேருந்தே மானிட்டரில் பார்த்துக்கலாம். என்ட்ரன்ஸ் டோர் அண்ட் ஒரு கேமரா இருக்கிறதுனால யார் வந்தாலும் இங்கேயே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கிச்சன் ரூம் டைனிங் ரூமோட லைட்டு ஏர் கண்டிஷன் எல்லாமே நம்ம இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஒரு 5 பேர் உட்கார மாதிரி டைனிங் டேபிளும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு பர்சிமன் பழம் அதே மாதிரி ஜாப்பனீஸ் பெந்தோ பாக்ஸும் நம்ம வாங்கியிருக்கிறோங்க. இது பார்த்தீங்கன்னா சுஷி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிக்கன் பெந்தோ பாக்ஸும் நம்ம வாங்கியிருக்கிறோங்க. உங்களுக்கு இந்த டைனிங் டேபிள்லேருந்து அழகான ஒரு கிச்சன் வியூவும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைனிங் டேபிள்லேருந்து நம்மளுக்கு அழகான ஒரு லிவிங் ரூம் வியூவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம அழகாக டிவி பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க. ஸோ இந்த கோவையில் இருக்க ஏர்பிஎன்பியில் நாங்கள் தங்கத்துக்கு 2,50,000 கட்டினோங்க வெறும் 5 நாளைக்கு. அந்த 5 பேர் தங்கினால கொஞ்சம் கம்மி தாங்க சொல்லுவேன். பட் உங்களுக்கே தெரியும் ஜப்பானில் ஹோட்டல்ஸ்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க நம்ம கோவையில் இருக்க ஏர்பிஎன்பியோட ஹோம் டூர் முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காத கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. See you on the next video. Bye.